இது என்னன்னா உங்களுக்கு தெரியுது. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லித்தரேன். ஏன்னா இது கரெக்டாக சிம்பிள். நீங்கள் அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இது தனியாக பயிற்சியெல்லாம் இருக்குங்க. சப்போஸ் ஏன்னா நீங்கள் சுச்சுவேஷன் தெரிஞ்சது டிஃபரன்ஸ். அதாவது நீங்கள் அடிக்க வேண்டாம், நீங்கள் அடிக்கவே தப்பிச்சு போகிறது எப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா சப்போஸ் உங்களுக்கு கத்தியே வச்சிருப்பாங்க கம்மியே போட்டு இது வந்து கத்தியே வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் நின்றுக்கிறீங்க. சப்போஸ் பார்த்தோம்னா இங்கே வச்சுருவா டக்குனு இங்கே கத்தி இங்கே வச்சு இங்கே சப்போஸ் வருங்க சிம்பிள் தான். இப்போ கத்தி இந்த இடத்துல வச்சு இருக்கிறதா நம்ம செய்திங்க எடுத்துட்டா பர்சன்ட் எடுக்கிற மாதிரி ஆக்ஷன் தான் எடுக்கும்போது. ஆனால் என்ன பயத்தில் யாராவது பயத்தில் செய்வீங்க புதுசாக இருக்கும்போது தெரியாது சரிங்களா. இது கத்தியில் வச்சிருக்கு அப்படின்னா டக்குனா ஏன்னா இந்த 3 நிமிஷம் பார்த்தீங்கன்னா இப்படிதான் நிற்கிறாரு. டக்குனு இந்த லாக் பண்ணணும். இந்த காலோட பொசிஷனை பார்த்து இப்படி இருக்கிறது இப்படி பண்ணணும். இந்த லாக் பண்ணி திருப்பி ரிட்டர்ன் பண்ணால இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக தெரியுங்க. லாக் ஆட்டோமேட்டிக் பண்ணாலும் கீழே ஆட்டோமேட்டிக் கட்டி கொடுத்துருக்கு தெரியுங்க. சும்மா சிம்பிளாக இருக்குது. இது நீங்கள் நல்லா பார்த்துக்கலாம். இது சும்மா சிம்பிளாக நீங்கள் வந்து இது எப்படின்னா உங்களுக்கு அதை பார்க்கறதுக்கு இதாக தெரியும். சிம்பிளாக இருக்குது பாருங்க. இந்த கையில் வச்சுன்னா இதுக்கு அந்த சும்மா கூட நீங்கள் பண்ணலாம். ஒரு இது மாதிரி பரதநாட்டியம் மாதிரி தான். ஆக்சுவலி இது ஒரு மூமெண்ட்ஸு நின்றுக்கிறீங்க. ஆக்சுவலாக இது தம்பி இப்படி வைக்கிறாருன்னா இங்கிருந்து லாக் அவ்வளோதான். லாக் வந்து இப்போ என்ன வேணால் பண்ணலாம். அதை வந்து பஞ்ச் பண்ணாலும் முடிச்சு ஒரு பண்ணாலும் அதுக்கு ஆக்டிவ் உண்டு. நீங்கள் அந்த அளவுக்கு பண்ண முடியுது. இது லாக் பண்ணி சும்மா அந்த கையில் வந்து சும்மா ரேஷ் ஓப்பன் பண்ணிங்க. சும்மா ரைட்டு இந்த கையில் கட் பண்ணுங்க. இப்போ இது இந்த மாதிரி சிம்பிள். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா டக்குனு பின்னாடி போயிட்டு இருக்கும்போது டக்குனு இந்த கை பிடிச்சிருக்கணும். இப்போ டக்குனு இந்த கை பிடிச்சிருக்கிறாங்கன்னா இப்போ இது இருக்கும்போது இந்த கையில் அதே மாதிரி தான் இந்த இந்த சைடு இங்கே இருக்கிறது இருக்குங்களா ஆட்டோமேட்டிக் இங்கே வரும்போது கை கணக்கு வருதுங்க. அதுதான் இப்போ இது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் இந்த கை புரிஞ்சு இங்கிருந்து கை வச்சோம்னா இது லாக் புரிஞ்சுங்க. 2 கையில் புரிஞ்சுட்டு லாக் பண்ணி எப்படி வேணால் பண்ணிக்கலாம். கீழே பண்ணி இப்போ தள்ளிக்கிட்டா போதும். நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். சிம்பிள். இதெல்லாம் ஏன் சொல்லணும்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக முடியும். அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அதேமாதிரி டக்குனமாக இந்த அப்புறம் கை சும்மா அனுப்பிடும். இப்போ வந்து இது வந்து சும்மா அவ்வளோ சும்மா பிளாக் சும்மா அந்த கையில் நீங்கள் தடுக்க முடியும். சரியா தடுத்து சும்மா பாருங்க வந்துட்டு அவ்வளோ கீழே பிளாக் இந்த கைக்கு லாக் பண்ணால கை கீழே டக்குனு மிழுத்தியில் யார் கீழே விழுந்து சரிங்களா. இதுமா சின்ன தெரிஞ்சுக்கிறேன். அப்போ என்னன்னா ஒரு நீங்கள் நிற்கும்போது ஒரு சப்போஸ் மூவ் பண்ணும்போது காரணம் ரைட்டில் ஒரு மூவ். ஆனால் நீங்கள் என்னென்னா இது நீங்கள் சும்மா இருக்கும்போது இது எப்படின்னா இந்த கார் பண்ணுது இதுதான் ஒன்று இது வரும்போது 2 இது வந்து 3 1 2 3 இந்த சும்மா இது மட்டும் இல்லை. 4 ஆக்ஷன் பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இது 4 வகையாக பிடிச்சிருக்கீங்க. ஒரே இதுதான் இது பேசிக் பண்ணி 1 2 அதான் 3 அப்படியே 4 மாற்றணும். இது சிம்பிளாக யாருமே செய்யும். இது வந்து சிம்பிள் தான். ஏன்னா இது நீங்கள் வந்து பேசிக்கே தெரிஞ்ச விஷயம் நல்லா இருக்கும். நீங்கள் சிச்சுவேஷன் இல்லையா சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நீங்கள் இதுக்கு வந்து தனியாக பயிற்சி எடுக்கணும். இதெல்லாம் சிம்பிள் தான். இப்போ ஒவ்வொரு டைம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏதோ ஒரு டக்குனு ஏதோ ஒரு பேக் போட்டு ஏதோ ஒன்று கொடுத்தீங்கன்னா டக்குனு எக்ஸ்ட்ரா போயிடும் சரிங்களா. அப்போ நீங்கள் என்னென்னா நீங்கள் காலையில் இருக்கிறது சும்மா உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸசைஸ் எதாவது பண்ணுங்க. அப்புறம் எதாவது தான் தெரியும் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த லெக்கு மற்றபடி இந்த கை எல்லாமே கொஞ்சம் சிம்பிளாக பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு டைம் பண்ணும்போது நீங்கள் அதான் இந்த கால் அசைவு பண்ணி சும்மா போகும்போது இந்த கால் பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட்டு இது வந்து சின்ன 1 அதே மாதிரி ரைட்டு சரிங்களா. அதே மாதிரி இன்னொரு லெஃப்ட்டு அப்புறம் இந்த ரைட் இது ஒரே இடத்துல 4 பக்கம் புரிஞ்சுட்டு சும்மா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். I got everything in power.